டேய் கொஞ்சம் தள்ளி டேய் கொஞ்சம் தள்ளிடா அட ஆமா டேய் டேய் நான் போய் பாக்குறேன் டேய் போனாலும் வாரி வந்து போற தலை டேய் தள்ளிடா நான் போறேன் எங்க சோறு ஊத்ததா செல்லங்களா ஞாடி ஊம்பி ஊம்பி இந்த குழந்தை ஆயுது அப்பா ரத்தமா வருது அம்மா எழுந்த குச்சி நல்லா ஏண்டா ஆம்பளை கிட்ட வர கூடாதுடா டேய் ஆம்பளை கிட்ட வர கூடாது அத நீங்க ஏன் போறீங்க டேய் கிட்ட போறடா ஆம்பளை கிட்ட வர கூடாது ஏன் தெரியுமா நான் பொண்ணுங்களா வேன்ல வர சொல்ல போய் சட்டி ஏய் ஐயோ பாருடா நான் உங்க பேசுனா மொட்டை மொட்டை பேசுற பட்ட பட்ட வாங்கிடுறேன் ஏன் கிட்ட வச்சுக்காத எனக்கு அடி வயிறு வாய் கூட மாமா வேற வேற வரமா போய் வாரி சதாரதன்னு சொல்றானா டேய் சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது இந்த பார் கப்படா போய் சாப்பிட்டு சூத்த காலி போட்டுட்டு என்னமா சொல்லு போடா அட போடா வாயா கப்படா நான் வாய் போண்டா வாயா அது வாயை பாருங்க ஐயா கப்படா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க வந்திருக்காங்களா ஆமா வராதவ கூட்ட அடிங்க டேய் நாட்டு இளவரசியம்மா வீட்டுக்கு தூரம்டா கொஞ்சம் தள்ளி நில்லுடா வீட்டுக்கு தூரமா ஆமா அடிங்க என்னடா எல்லாம் கொட்டா உள்ளே நடக்குது தூரம் நீங்க டேய் அம்மா வயசுக்கு வந்திருக்காங்கடா வயசுக்குன்னு வந்துட்டாளா அட பாவி பெரிய மனுஷி ஆகிட்டான்னு சொல்றேன் பெரிய மனுஷா ஆமா அம்மாவா பெரியவன் அவங்க அண்ணங்கிறான் இன்னொரு அண்ணனுங்கிறான் திடீர்னு எப்படி குழந்தை பெரியவள ஆகும் என்ன தாடி நாட்டு இளவரசியம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா வயசுக்குன்னா பெரிய பெண் ஆயிட்டாங்க பெரிய பெண்ணுன்னா பெரிய பெண் தெரியாது உனக்கு ஏண்டா ஏங்க முடி வெளியே அம்மா தனியா படுக்க கூடாதுடா கூட உழைக்க பொண்ணு படுக்கணும் இதுக்கப்புறம் அம்மா தனி மேல படுக்க கூடாது ஆத்துக்கார பாண்டுமா பக்கத்துல ஒரு உலக்கைய போட்டு படுக்கணும் கம்பெனில உலக மாதிரி நாங்க 14 பேர் சின்ன உலக்க போடாத பெரிய உலக்க போடு அப்பதான் எதுவுமே வராது என்னத்தாமா ஆச்சு உனக்கு எனக்கு வலிக்குதுடா ஐயோ ஈ வேற முடியுது அது எப்படி எப்படி சமஞ்சது எப்படி சக்கரவள்ளி மாமா சமஞ்சது எப்படி தானியத்தி அம்மா அம்மா சின்னதா இருக்க சொல்ல பார்த்தது எல்லாம் பெருசாயிடுச்சு பெரிய பொண்ணு சேர்த்து மங்கை பருவம் குழந்தைய ஆம்பளை கை படக்கூடாது அப்ப நைட்டு போட்டேன் அண்ணன் நடப்ப சொல்றேன் ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மா
முத்தழகி மலர் வனத்துல ஐயோ ரத்தமா இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுடா. தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. கன்னி பருவனிக்கு மஞ்சள் பருவத்தை விட்டார். ஆமாங்க. சந்தோஷமான செய்தி ஏண்டா இது கூட சொல்றேன். இதுக்கப்புறம் தான் உஷாரா பாத்துக்கணும். வண்டி காலியாக்குதுன்னா எவனா லோடி வைக்கணும். அமைச்சரே என் தங்கி கன்னி பருவன் இங்கே மங்கை பருவம் எடுத்து விட்டா என் மனமா மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் நாடிய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரண மங்கள வாத்தியம் தான் ஐயா இந்நாட்டு அமைச்சர் மாவிலை தோரணங்கள் நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடுகள். ஐயா இந்நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழா நான் ஒரு 2 செய்யலான்னு என்ன செய்ய போற? முருகு சுடுறதுக்கு 30 கேள்வி பல்லே இல்லாத கேள்வி தர போறேன். அது ஏன்டா 30 கேள்வி பல்லாத கேள்வி? நல்லா இருக்கிற கேள்வி வச்சாந்தா 4-5 முறுக்கு திருடி முடுங்க. முதல் பந்திக்கே முறுக்கு வராது. பல்லு இல்லாத கேள்வி வச்சாந்தா ஒரு முறுக்கு திருடி வச்சாலும் 9 நாளைக்கு குவாச்சிப்பீங்க. இன்னொரு வேலை என்ன வேலை? இன்னொரு வேலைன்னா என்ன வேலை? வடை சுடுறதுக்கு நாய் கடிச்ச பொம்பளை 40 பொம்பளை வர வைக்க போறேன். அது ஏன் 40 பொம்பளை நாய் கடிச்ச பொம்பளை? நல்லா இருக்கிற பொம்பளை வந்தா 4-5 வடை திருடி முடுவாங்க. வடை குழந்தைக்கு கிடைக்காது. நாய் கடிச்ச பொம்பளை தந்தன வச்சுக்க. அவங்க எண்ணெயில போட்ட பொருளை சாப்பிட கூடாது. பத்தியம் சுட்ட வடை அப்படி நாத்து அடிச்சுக்கிறதால காயில வடை கறி போட்டுக்கலாம். உனக்கு இருக்குதுடா. மூலிகை சொல்ல பாத்தியா? இருக்குது வேற எங்கேயும் போக முடியாது. எங்கேயுமே போக முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த ஐயா என்ன அடிக்கிறாங்க. என்ன ஐயா கையை கட்டிரு கம்முன்னு உட்காந்துக்கிறவா ஐயா. அமைச்சரே சிறப்பாக இருக்க வேண்டும். நான் ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை யாருக்கு மஞ்சள் நீராட்டு விழா? மஞ்சள் நீராட்டு விழா. இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். எப்படி என்னடா எச்சல சொன்னாவா? நாய் ஐயா வருகின்ற இளவரசி எப்படி அவமானப்படுத்தினாரோ அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அவளை பழி வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல பையன் அவன் எங்கதான் போயிருப்பான். அவன் தேடாத இடமே இல்லை. அத வர ₹50 எடுத்தாண்டுகிறேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு. நீங்களாம் கரண்ட் பில்லு கட்டுறது கிடையாது. இந்த பெரும்பாகத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. யாருக்கு நான் வழி தெரியுமா? எனக்கு தெரியும். எங்குதா எங்குதா சரி. யாரோ ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள இப்ப வழி கேட்கலாம். போறாளே போறாளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. போறாளே போறாளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. போறாளே போறாளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழ மாம்பழ பிரியாணி மல்கோவா ருமானி கிளி மூக்கு போல வந்தா. மாம்பழ விக்கிற கண்ணம்மா உனத்துக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டுற சம்மதம். மாமழ கட்டுற சம்மதமா மக்களை கட்டுற சம்மதமா கட்டுற சம்மதமா. ஒட்டேரி பேக்கலாவில் படம் பார்க்க போனேன்.
ஹலோ மேடம் மேடமா வாட் ஊசல் லடி எதுவுமே இல்லைங்க. வாட் ப்ராப்ளம் உனக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுது. அம்மா உங்க பேர் என்ன என் பேர் என்ன தெரியுமா? மிஸ் இஸ் நீலாம்பரி. நீலாம்பரி ஆமா. ஸ்வீட் நேம் என் பேர் என்ன தெரியுமா? உங்களுடைய பெயர்? ஒசாமா பின் லேடன். அவருக்கு என்ன வேலை? கோராபுரா மலையில இருந்து வந்திருக்கிறேன். யாருக்கு வேலை இல்லையா? எதுக்காக வந்தீங்க? 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். என்ன இது? 1050. ஐயோ, அந்த 1050 இதுவரை பார்த்ததே இல்லையே. சரி, நல்லா கிராய்க்கு வந்திருக்குது. இந்த கிராய்க்கு மறைச்சுதான் போகணும். 1050 1050 கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்லா? நான் இந்த ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. என்னங்க? கொஞ்சம் கவுண்டர் காட்ட முடியுமா? கவுண்டர்ல காட்டுங்க. கரண்ட் ஆபீஸே இங்கதாங்க இருக்குது. ஓ மை காட். ஆமாங்க. கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணுமா? கரண்ட் இங்கதான் கட்டுறாங்க. கவுண்டர் இங்க தான் இருக்குதா? ஆமாங்க. ஆமா. வந்து வெகு நேரம் ஆகி விட்டது. அப்படியா? நான் போய் லைன்ல நிக்கிறேன். நீங்க லைன்ல நிக்கிட்டாங்க. என்னங்க? பால் சாப்பிடுறீங்களாங்க? பழம் சாப்பிடுறீங்களாங்க? பால் சாப்பிடுறீங்களாங்க? இல்ல மூட்டு சாப்பிடுறீங்களாங்க? இல்ல 2 இட்லினா சாப்பிடுறீங்களாங்க? இல்ல வேடனா சாப்பிடுறீங்களாங்க? இல்ல மெரடனா சாப்பிடுறீங்களாங்க? ஐயோ, நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேம்மா. எந்த ஆபீஸ்லடா இது மாதிரி கேட்கறாங்க? 1050 ரூபா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்க இருப்பாங்க, குடுகுடுன்னு கம்ப ஏறுவாங்க. சரி. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? என்னங்க? மாவாடை சிக்காதா? நீங்க யார மாதிரி நாங்களும் ஏறுவோம். ஏறுவீங்க? ஆமாங்க. ஓ, இங்க வர ஆம்பளைங்க தான் ஏறுவாங்க. ஆமாங்க. வரங்க பொருள் இங்கதான் ஏறுவாங்க. அந்த பில்லு காட்டு கடமை இங்கதாங்க இருக்குது. கவுண்டரே இங்க தங்குதா? ஐயோ, நீங்க குத்து பாருங்க. பின்னுக்கு வீடு தேடி வருங்க. முதல்ல வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸில் பில்லு கட்டலாம். ஆமாங்க. ஒரு பாட்டு இருந்தா போட. என்னங்க? பாட்டு தாங்க. மாமா உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எழுதி பாடுறோம். கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை கண்டு போகணும். உன்னை பார்த்த நேரம் ஒரு பட்டணத்து தொட தோணும். உன்னை பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும். 1050 ரூபா. கண்ணை பார்த்த நேரம் 1050 கரண்ட் பில்லு. உம்மால 1050. பார்ப்புரே ஏனையா ஒரு மாதிரி ஏங்கணும் நடுராத்திரி. ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். கண்ணை பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும். கரண்ட் பில்லு கட்ட போறேன். ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும். கண்ணை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும்.
கட்டிட்டேன். பில்லு வாங்கிக்கணும், வீட்டுக்கு போகணும். ஏறி வேலை பணம் பொண்டாட்டி சாவாச்சிருவா இல்லைன்னா. ஐயோ ஐயோ 1050 என் பேண்ட் ஏதா என் சொக்கா இதுல மாட்டிச்சே. என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி அப்ப என் 1050 ரூபாய் பணம் அக்காவா மேடம் 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 குழந்தை மென்டல் பழக்கமா தெரியாத போச்சு. கரண்ட் ஆபீஸ் இதுதானே? ஆமாங்க. பில்லு கட்டினே பில்லு தானே. உங்க வீடு தேடி பில்லு வருங்க. எந்த ஓட்டாண்டே தந்து கொடுக்குறாங்க. கவுண்டர்ல கை விட்டீங்கன்னா பில்லு தன்னானே வரும். கவுண்டர் நின்று போச்சா? ஆமாங்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லைங்க. கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் இல்லைன்னா நாங்கெல்லாம் எங்க போறது? அதனால ஆமா மும்பு இருந்து கிடக்கும். நேரம் ஹெல்ப்பர் வீட்டுக்கு போயிருப்பான். இன்னைக்கு தான் கடைசி செய்தி. என் பொண்டாட்டி மட்டும் தான் தனிமையில இருப்பான். 2 குண்டு பாய்ட்டு முட்டு மூடுமா வீட்டுல ஊட்டு கிடக்குமா. அதனால பில்லு கொடுங்க. எப்படி படம் தெரியுமா? பட்டையடா படம் என்றால் தா, பணம் என்றால் தா, இல்லை என்றால் சி, இல்லை என்றால் சி. அம்மா தா சீடா. எப்படியா நீ? அப்போ 1050 ரூபாய். ஐயோ 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 நான் 1050 ரூபாய் தேவையா வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ ஐயோ எந்த கிடக்குது மேடம்? போயிருப்பாங்க மேடம். எப்படியா குத்துருவான்னு நினைக்கிறேன் நான். கண்ணா தரக்கணும் சாமி கைய பிடிக்கணும். இதுவாடி பில்லு. திருப்பதி போயிட்டு வா. ஓ சீனிவாசா கோதண்டராமா கண்ணு கடையில காரி முஞ்ச நாயே, ஒயின் சாப்புல உத வாங்கின நாயே, சாக்கனா கடையில வாங்கி எடுத்த நாயே, சாராய கடையில கடை வச்ச நாயே. ஐயோ 1050 அம்போன்னு போச்சு. உனக்கு பில்லு வேணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். சொல்ற மாதிரி நான் செய்யணும். ஆமா. என்ன செய்யணும் சொல்ல? ஏய் என்ன செய்ய போற? 1050 ரூபாய் கொடுத்துக்கிறேன் மேடம். அதனால பில்லு குறிக்கவே முட்டை. ஜாக்கிரதை. என்ன வேலை எனக்கு? டேய் அம்மாக்கு நீ டாபர் வேலை செய்யணும்டா. அம்மா நீ டாபர் வேலை செய்யணும். வரங்க போறேன்னு வரல எனக்கு.
அவன் பணத்துக்காக என்னென்னவோ வேலை செய்யறான். 1050 ரூபாய் கட்டிட்டு ஜாபர் மாமா வேலை செய்யணும். நல்ல வேலை. இந்த முதல் எனக்கு வேலை என்ன தெரியுமா? நான் ஒரு டாபுருங்க. வீடு தேடி வரணும். 1050 என்ன உன் ரேட் என்னன்னு சொல்லு. இந்த ஊர்ல யாரோ வராங்களான்னு பாக்குறேன். யாரு அம்மா ரேட்டு நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்த ரேட்டுக்கு யார் வராங்கன்னு பாரு. பாக்குறியா? ஏண்டா தாதா தருகிற பட்டு புடவை தொட்டா 1000. பக்கத்துல வந்து படுக்க 2000. 2000மா? 2000 எதுக்கு பணம் 2000? பக்கத்துல படுக்கிறதுக்கே 2000மா? 2000 ரூபாய் கேக்குறேன். நான் கோயிலுக்கு என்ன பண்ண போறேன்? சரி. ஆமா, இப்ப என்ன நேரத்துல பணம் எங்க கிடைக்கும்? 2000 ரூபாய் இப்ப எனக்கு ஓணும். ஏய், நாடகம் நல்லா இருந்துன்னு நாடகம் தாமரம் கொண்டாலும் காலையில அம்போகம் பண்ணாதான் பணமே. பணம் இல்ல. பேர் பணம் 2000 ரூபாய் கூப்பிட்டு பண்ணாங்களா? என்ன பண்ணீங்க? வண்டிக்கு டீசல் போட்டாங்க. எந்த வண்டிக்கு? வண்டியாடா இது? இது வண்டியா இது? 6 மணிக்கு வந்த வாசியில எடுத்தாங்க. 9:30 மணி வரைக்கும் மெரிக்கிறான். ரொம்ப கம்பூண்டர் தான் வந்து நிற்கிது வண்டி. அவ்வளோ வண்டியா இது? பக்கத்துல வந்து பட்டா அப்புறம் ஏடா பட்டா 3000 தாதா தருகிற தைலம் தருகிற தாதா தருகிற தைலம் தருகிற தைலம் தருகிற உள்ளி ஜாக்கெட்டை தொட்டா 3000. உள்ள இருக்கிற மாதுளை பழம் 4000. 4000 ரூபாய். 4000 2000 தான். ரெண்டு மாடுல பழுத்து நான் கடிப்பேன். நல்லா கடிப்பேன். என்னால முடியாது. அப்புறம் என்ன ரேட்டு? ஏய் வட்ட பாவடை தொட்டா 5000. 5000 உள்ளிருக்கு வட்டத்தை போட்டா எவ்வளோ? 6000. 6000 குட்டினா நான் எல்லாத்துக்கும் அனுப்பேன். 1050 ரூபாய் கொடுத்துட்டு நானே பில்லு வருமா வராதான்னு 6000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? சரி, யாருன்னா வராங்க. யாரு வரான்னு பாரு. நல்லா கராய்க்க பாருடா. டேய் டாப்ரு டேய் பாருடா. எனக்கு வெளிய எடுத்து வச்சுமா. பணம் வருமா வராதா? என்னென்ன கேஜி வேலை உட்காரு. யாருன்னா ஆள் வரீங்களாப்பா? யாருன்னா அம்மா உண்டு. அது ரெண்டாவது காலத்து பிள்ளை கட்ட ஆளு. அதனால வந்துக்கிறியா? கரெக்டா தான் வந்துக்கிற. நான் பிள்ளைய சேர்த்து வாங்கியாந்துரு. என்னங்க அத்தான் மாமா என்னங்க செந்தாமரை போல உங்களுடைய முகம் வாடி வதங்கி இருக்குது. என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. என்னங்க அதை சொல்லத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னங்க? ஆமா முத்தாழகி என்ன அவமானப்படுத்தி விட்டார். உங்களையா? என்னங்க செருப்புக்கு சம்பந்தப்பட்ட கேவலமாக பேசிவிட்டார். உங்களை பார்த்தா? ஆமா. என்னங்க அது சொல்றீங்க? மட்டுமல்ல, வருகிற வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு மஞ்சள் நீராட்டி விழா நடக்கப் போகிறது. அது நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மஞ்சள் நீராட்டி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். எப்படிங்க? இவ்வளவுதான் செய்து முடிக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆனால் ஒன்று, நாம் இருவரும்
இருக்கு. யார் காதலர்கள். ஆமாங்க. ஆனா நம் அனைவரும் அந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும்? அண்ணன் தங்கை. அண்ணன் தங்கை போல் நடித்துதான் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். ஆமாங்க. இப்பொழுது அவர்களை பழி வாங்க வேண்டும். புறப்படு மஞ்சள் என்று சொல்லி அவ்வளவுதானே. என்னங்க